மாமியார்கள் எல்லாருமே கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க. இன்னொரு பக்கம் எனக்கு கடவுள் பக்தி எல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மருமகர்கள் இந்த பக்கம் இருக்கு. ஒரு செவ்வாய் வெள்ளி கூட விளக்கு ஏத்தலாம் சார். அவங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. விளக்கு ஏத்த மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாங்க. பக்கத்துல சிக்கன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, சுறாப்பு தொக்கு, கடைசியா லாப்ஸ்டர்ல ஒரு ஊர்கா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. மாசம் ஒரு நாளாவது கோயிலுக்கு போகணும் சார், அதுவும் பண்றதில்ல. வர முடியாது போடா. கோயிலுக்குன்னு கிளம்புறாங்க சார். நான் சந்தோஷப்படுவேன் சார். கோயிலுக்கு தான் சாமி பயபக்தியோட கும்பிட போறாங்கன்னா அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் போயிட்டு வராங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கோவிலுக்கு போறச்ச சாரி போட்டுட்டு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தலையை விரிச்சு போடாம கொஞ்சம் பின்னிட்டு கொஞ்சம் பூ வைக்கலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. பூ வைக்கிறதுக்கெல்லாம் கூட பொட்டு சார் ரொம்ப இத்துளூண்டு அழகா இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று குறையுதே. பொட்டு இல்ல, இத்துளூண்டு. இப்ப நீங்களே ரொம்ப இத்துணூண்டு தான் வச்சிருக்கீங்க. எனக்கு சூனாப்பானா அவசரப்பட்டேடா, சிங்கப்பட்டேடா. எனக்கு நீங்க பொட்டு சார் மேல நான் சந்தனம் வச்சிருக்கேன், குங்குமம் வச்சிருக்கேன். இப்ப சந்தனம் வைக்கிறதா நம்ம கலாச்சாரமா? சந்தனம்லாம் கேரளால தானே வைப்பாங்க. நீங்களே பொட்டு சின்னதா வைக்கிறாங்கங்கிறீங்க. நீங்களே பொட்டு சின்னதா தானே வச்சிருக்கீங்க. வாயப்பாரு வள்ளல்ல. காலையில எழுந்து ஒரு தண்ணி தேய்ச்சி கோலம் போட்டோம். அது ஏமா இப்படி செய்யலன்னா, நான் இல்ல 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். பக்தி பக்தின்னு சொல்லிட்டு கடைசியில் ஆரம்பிக்கிறேன்னா சீக்கிரம் எந்திரி முதல்ல. சீக்கிரம் எழுந்திருக்கணும். சீக்கிரம் எந்திரிக்க வைக்கிறதுக்கு தான் பக்தியவே இழுக்கிறீங்களான்னு கேட்கிறேன் நானு. 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிப்பேன் சார். உங்களை 4 மணிக்கு எழுந்திரிக்க சொன்னது யாரு? என்னுடைய மாமியார். ஓகே, அப்ப எப்படி இருந்துச்சு? நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருந்தீங்க? எங்க வீட்டுல அது பரவாயில்ல, 5 மணி. 5 மணி தான் இல்ல, சும்மா சொல்லுங்க, எனக்கு தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எழுப்புனா எந்திரிப்பேன் இல்லையா? நினைச்சா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. எனக்கு அதை விட கேவலமாக்கலாம். புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சீங்கல்ல, அது பக்தி கிடையாது. பயத்துல எழுந்திருச்சேன். பக்தியான மருமகளா இருந்தா நீ 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? மாமியாக்களை நாங்க அந்த காலத்துல பயந்தோம். இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல. அப்ப நாங்க சாமிய சொல்லி நாங்க எழுப்புறோம். நீங்க எதிர்பார்க்கிறது பக்தி இல்ல, மாமியார் பக்தி. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். 4 கிழமை தெரியாதப்போ பிளாக் சாரி கட்டிட்டு வரும்போது மாட்டுவேன் சார். வெள்ளிக்கிழமை கருப்பு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படிம்பாங்க. நல்லா இருக்குமா, பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். எனக்கு எது ஃப்ரீ டைமோ அதுதான் வந்து எனக்கான நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். நான் வச்சுக்கிறது நான் சொல்றேன், நீ கேளுடா. நான் நான்வெஜ் வந்து நைட் எனக்கு இப்ப எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்றதே எனக்கு தெரியாது, எடுத்து சாப்பிட்டுருவேன். ஆனா அதுக்கு ஒரு டென்ஷன் ஆறது வந்து அவ்வளவு தேவையில்லை. ஒரு நேரம் சாப்பிட்டேன், இதுக்கு பெரிய அலட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்ன. எல்லாமே நானே சாப்பிட்டு போறேன். பெண்ணப்ப எவனார் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது. எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு தாமா சொல்றேன் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? மொட்டை மண்டையில தேங்காயை உடைக்கிறேன், அதுல ரத்தம் வந்து கொடுத்தா உடனே தெய்வ குத்தொன்றேன் சார். அது அப்படியே காலங்காலமா அப்படியே தானே வச்சிட்டோம்ல சார். நம்ம நான் வச்சுக்கிறது நான் சொல்றேன், நீ கேளுடா. இந்த ஊதுவத்தி ஏத்துறது, ஊதுவத்தினா ஒரு ஊதுவத்தி இருந்தா பரவாயில்ல, ஒரு 7 வெளியே ஒரு ஊதுவத்தி, இங்க ஒரு ஊதுவத்தி. அந்த கார்பன் மோனாக்சைடையும் டை ஆக்சைடையும் காத்துல கலந்து விட்டு பொல்யூஷன் ஏற்படுத்தி விட்டா ஏற்கனவே ஓசோன் லேயர்லயே ஓட்டையை போட்டு மேல ஒரு விளக்கு, காம விளக்குன்னு சொல்லி வெளியே வீட்டு வாசல் வந்து 2 விளக்கு அந்த மாதிரி ஏத்திட்டு அதுக்கப்புறம் எல்லா விளக்கு ஏத்துறதுக்குள்ள டயர்ட் ஆயிடும். என்ன இழகிதா என்னடி நக்கலா நக்கலா முடியல. அவங்க செய்யறது இல்ல, நான் தான் செய்யறேன். நீங்க தான் செய்றீங்க. நாங்க தான் செய்றோம். செய்வாங்கன்னு தோணும், ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்க தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. நீ குடுக்குற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்து மதிப்பா சொன்னோம்டா. அவங்க எல்லாமே பண்ணிடுறாங்க. உங்களை பூஜைக்கு தானே வந்து நிக்க சொல்றாங்க. அதுவே உங்களுக்கு
ஃபுல்லா புகையா இருக்கும் சார், மூச்சு அடிக்கிற மாதிரி இது இருக்கும். என்னமா இது அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல், இங்க இருக்கக்கூடிய பிராக்டிஸ். இந்த ஓமகுண்டத்துல இருந்து வருது பாரு போக, அதெல்லாம் மூக்குல எரிச்சுனா எனக்கு தும்மல் வரும், சைனஸ் ப்ராப்ளம், கண்ணெறியே. ஆனா என் குழந்தைங்களுக்கு கூட என்ன காஃப் அந்த அடிக்கடி வந்துட்டு இருக்கு. டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி ஊதுவத்தி ஏத்துறது அதெல்லாம் வந்து வைக்காதீங்க வீட்டுல. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. டாக்டர் சொல்லிட்டார் இது பண்ணக்கூடாது, புகை வருது, டாக்டர் சொல்லிட்டார், வீட்டோட மருமக விளக்கேத்தணும்னு கூப்பிடுறாங்க, இவ்வளவுதான் அவங்க செய்யறாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. செய்யறாங்க. அவங்க சில்லுன்னு இருக்காங்க. சரியே அந்த பொண்ணு கேரளா பொண்ணு, அவங்கள மட்டும் வர வர சொன்னா புடிச்சுக்கீங்க. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டோம். ஆனா நீங்க தான் அது ஒரு பெரிய பொருட்டா பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. மாஸ்க் வர சொல்லுவாங்க, கூப்பிடுறாங்களே, சரி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போனா. ஓ அப்படியா விஷயம்? அப்பயும் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து வான்றாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா பாதியில கிளம்பி வந்துருவாங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. இவ கல்யாணம் பண்ணின்னு வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவுல கட்டு போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனேயும்? ஆமாவா? உங்க மூஞ்ச மாதிரி சாணில செருப்ப முக்கி அடிச்சாங்க. திருமணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல, அது மேல இந்த பக்தி குறைஞ்சிருச்சு, நான் அதனால விட்டுட்டேன். அப்போ உங்களை கேட்டிருப்பாங்களா முன்னால, ஏன்டா சர்ச்சுக்கு வந்த பையன் இப்ப வராம இல்ல, அது இருக்கானே? ஏன் தனிப்பட்ட விருப்பம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. அப்ப அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானமா அடிச்சு இழுத்துட்டு போகணும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. என்னால கூட்டிட்டு போக முடியாது, நீ செய்யன்ற. அது எப்படி உங்களாலே முடியல? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கி என்னடா சொல்றாங்க? வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, அது நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கோங்க, என்ன உள்ள கொண்டு வராதீங்க. நீ செம எஸ்கேப்டா நீ. நாங்க சாப்பிடுறோம்னா அது எங்களுக்காக சாப்பிடுறோம். உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னா அங்க இருக்கிற சித்தர்கள் காலடி எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவங்கள டூர் கூட்டு போகாத, இல்லாட்டி கோயிலுக்கு போயிரு. கொண்டுடுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டம். தர்ஷினி போதும். ஆனா ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஃப்ரைடே நைட் 11 o'clock சார் நான்வெஜ் வாங்கிட்டு வருவார் அவர், அவங்க பிள்ளை. அதை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் கூட செவ்வாய் வெள்ளி சாப்பிடாதுதான், வீட்டுல பொம்பளைங்க சாப்பிட்டா அது நல்லது, சாப்பிடாம இரு. உங்க பையன் வந்து வீக்கெண்ட் ஆரம்பிக்குதுங்கிறதுக்காண்டி வாங்கிட்டு வராரு, அவரை தடுத்த வேண்டியதானே? சொல்லியிருக்கேன் சார், அவங்க கிட்ட சொல்லியிருக்கான், கேட்க அடிப்பண்டா இல்ல சார். இப்ப அவங்க லேடி சொல்லலாம் இல்ல சார், அவங்க ஏன் வேணாம்னு சொல்ல போறாங்க? உங்களுக்கு நானும் சாப்பிட பிடிக்குதுல? சாப்பிடுவேன் பிடிக்குதுல? மட்டன் பிரைன் பொடிச்சு வச்சிருந்தல கொண்டு வா. மார்னிங் எழுந்து குளிக்கணும்னு சொன்னாங்க. குளிக்கணும், அது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. போய் குளி. ஆக்சுவலா நானும் ஒர்க்கிங் எம்ப்ளாயி, ஐடிக்கு போனேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. சரி, அதுக்கு என்னப்போ? குளிக்க வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னா ஸ்வெட் ஆகும் சார். வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அதனால நான் வந்து ஆஃப்டரா குளிச்சுக்கலாம், முன்னாடியே பிஃபோரா குளிச்சா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காது எனக்கு. அதான்ப்பா எனக்கு தண்ணியில கண்டோம்னு சொன்னல, அதனால வேற வேலை கிடைக்குமா ட்ரை பண்ணேன். நான் என்ன பூஜைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சிருவேன். ஒன்லி அவங்க விளக்கு மட்டும் தான் ஏத்துற மாதிரி இருக்கும், அவங்க ஏத்த மாட்டாங்க. நீ ஏன் ஷார்ட்டா நோகாம நோம்பு கும்பிடணும்ங்கறீங்க? எனக்கு பிறகு நீ அந்த பூஜை புனஸ்காரம் உன் பிள்ளைங்களுக்கு அப்பதான் நீ கத்து கொடுப்ப. நீங்க இது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி கேளு. ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் மன திருப்தியா சாமி கும்பிடணும் விளக்கேத்தி, அவ்வளவுதான் சார். அவ்வளவுதாங்க மேட்ரு. நான் 3 மணி நேரம் பண்ணதால தான் சார் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் என் நிலைமைக்கு அவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏமா அவங்க நல்லா இருக்காங்களேம்மா, ஐடி பொண்ணு, நல்லா வேலை பாக்குறாங்க, நிறைவான குடும்பம், தங்கமான மாமியா. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. என்னாலதான் நல்லா இருக்காங்க. நான் பூஜை பண்ணதான் சார் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காங்க. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. நான் மனமுருகி ஒரு நிமிஷம் கடவுளை வேண்டேன், அதனாலதான் என் மாமியார் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்குங்க சார். ஒத்துப்பீங்கல்ல? கத்தம். இப்ப என் பையனுக்கு நான் வந்து ஒரு டிசிப்ளினா சொல்லி தரேன். என் ஹஸ்பண்ட் எப்படின்னா பிளேட் வந்து சிங்க்ல போட மாட்டாரு, அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சிருவாரு. இரு உன்னை வச்சுக்கிறேன். எல்லா வெசலுமே தெரியாம அதுல நான்வெஜ் பண்ணிருப்போம், பட் சஷ்டிக்கு ஏதாவது செஞ்சுட்டோம்னா அவ்வளோ பெரிய அதை இஷ்யூ ஆக்குவாங்க சார். தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏமா எல்லா மருமகளுக்கும் பேசுனீங்க, உங்க மருமக பேசல அமைதி ஆயிட்டீங்க. பயப்படாதா பேசி, பயப்படாத, பயப்படாதா.
பாரம்பரியமா வர்றது அதை விட்டுறாதீங்க பாப்பான்னு தான் சொல்றோம். பாப்பா இதெல்லாம் முன்னால வரவே இல்ல. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? நீங்க படையல் போட்ட சாப்பாடை லாஸ்டா சாப்பிடுறது ஒரு மனுஷன். ஒண்ணா அது உங்க ஹஸ்பண்டோ இல்ல என் ஹஸ்பண்டோ சாப்பிட போறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆடு மாடு கோழி பன்னின்னு மனுஷனை தவிர எல்லாத்தையும் வெட்டி படைக்கிறேன். கடைசியில நீங்க எல்லாரும் ஃபுல் கட்டு கட்டிடுறீங்களே. பெண்கள் செய்யற விரதம் எல்லாமே ஃபாஸ்டிங் இருந்து செய்யற மாதிரி இருக்கும். இதே ஆண்கள் செய்யற பூஜையா இருந்தா அது எல்லாமே வந்து பண்டிகை சமையலா இருக்கும். வெளியே வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு கொடுக்கவே. ஒரு பெண் தெளிவடைய கூடாது. அவளுக்கு எந்த மீனிங் தேவையில்லை. அவ இத மெஷின் மாதிரி கடத்திக்கிட்டே இருக்கணும் பரம்பரையா. இவளுக்கு ரொம்ப நெடுது விட்டா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கடவுள் இருக்கு நான் என் குழந்தைக்கு சொல்லி தரக்கூடாது. அதே போல கடவுள் இல்லைன்னு நான் என் குழந்தைக்கு சொல்லி தரக்கூடாது. இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? கடவுள் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உணர்ந்தா தான் அது இருக்கு. என் குழந்தையும் உணர்ந்தா இருக்கு. என் குழந்தை கடவுள் இல்லைன்னு உணர்ந்தாலும் அதுவும் கரெக்ட். 37ஆம் நம்பர் பஸ்ல ஏறு, கீழ்ப்பாக்கம் போகணும்னு சொல்லு. நீ சொல்லவே வேண்டாம், அவங்களே உன்னை கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. நீ கடவுள் கும்பிடாத, அதை பத்தி எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நீ என் டயத்துக்கு சர்ச்சுக்கு வரும்போது வைக்கணும். அதுக்கு நீ இவ்வளவு பிசிக்கல் ஒர்க் பண்ணணும். என்னடா சொல்றான்? அன்னைக்கு விலை கேத்திரணும். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நடைமுறைகளை தான் கடத்துகிறீர்கள் ஒழிய பக்தியை கடத்தல. வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். சரி, இப்போ நாங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கோயிலுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா நான் வர முடியாது. போடா. பீரியட்ஸ் டைம்ல வந்து குளிச்சுட்டு தான் அடுப்பு கிட்ட போவோம். இவங்க அந்த வழக்கத்தையும் விட்டுருதாங்க. அதுல குளிக்கணும். அது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. போய் குளி. சார் பீரியட்ஸ் டைம்ல நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல வேலை எல்லாம் பாக்குறேன். இதுல நான் வீட்ல இருக்கும்போது மட்டும்தான் நான் என் இஷ்டப்படி இருக்க முடியும். அவங்க அந்த பக்தியா ரூட் வரும்போது எங்களுக்கு தான் நிறைய வேலைங்க இருக்கும். அதான் எங்க நீ அப்படி வரியா? ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஓகே நெக்ஸ்ட் டே வந்து டயர்டா இருக்கும். நெக்ஸ்ட் டே தான் அவங்க ஃபேமிலி ஃபுல்லா வராங்க சொல்லுவாங்க. அப்போ நிறைய வேலைங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் பண்ணுவோம். பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சா இந்த ஒன்று கூடலுக்கு நீங்க தயாரா? ஆமா ஆமா சார். ஆமா சார். முன்னைய விட இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு சார். இன்னைக்கு இலையில போடுறத மட்டும் சமைச்சிட்டு மத்தத ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற அளவுக்கு லிபரல் ஆக்கிருக்கோம் சார் எல்லாத்தையும். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அதுக்கும் அது எல்லாமே நம்ம ஆபீஸ்லயோ ஸ்கூல்லயோ அதுலயே நமக்கு கிடைச்சிருக்கு. அது ஆக்சுவலா பக்தினா என்னன்றது எனக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது. தெரியல. தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. பக்தியா இல்லாத ஒரு பெண்ணை அவ எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்குன்ற பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. பயமா இருக்காத? எனக்கு நடுங்குது. கடவுள் மேல இருக்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெண்களோட வாயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. பக்தி இல்லாத பெண் எதிர்கேள்வி எழுப்புவாள். அவ வாயை அடைக்கிறதுக்கு நான் பக்தியை வச்சு வாயை அடைக்கிறேன் அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அதானா? ஆமா சார், எதிர்கேள்வி கேட்பாங்கன்ற பயம் இருக்கு. பலே வெள்ளையத்தேவா பலே. நான் கடும் கோபக்காரங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படியே ஓரங்கட்ட பத்தியா நீ பொளச்சுக்கிற. நம்ம பக்தியா இல்ல, ரொம்ப ஒரு ஃபாலோயரா இல்ல. நம்மளோட இயல்பான நடவடிக்கைகளே அவங்களுக்கு ஒரு திமிர் பிடிச்ச செயலா இருக்கு. இவளுக்கு ரொம்ப நெடுது விட்டு. இவ அகங்காரமா தான் இருப்பா. நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களுமே இதே லேபிளோட தான் வரும். நம்ம நல்லதுதான் செஞ்சிருப்போம். அந்த ஜாயிண்ட் ஃபேமிலில நல்லது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அவளுக்கு சாமி கும்பிடவே தெரியல, இதெல்லாமா தெரிய போகுது, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது ஓகே, வீட்டின் நடைமுறை எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது மாதிரி யோசிக்கிறேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். கார் இருக்கு, வீடு இருக்கு, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, எனக்கு போட்டுக்க Dress இருக்கு, நான் நினைச்ச லைஃப் ஸ்டைல நான் சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொல்ற I know. What ya? I know. I am your best friend. Okay, ஓகேடா. ஓகே. Okay. இவங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை தந்தது எது? அவங்க எஜுகேஷனு, அவங்க உழைப்பு, அவங்க எக்ஸ்போஷரு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி மாமியாருக்கும் ஹஸ்பண்டுக்கும் போட்டு தான் சாப்பிடுவேன் நான். அப்படியா? அப்படித்தான். வழக்கம்லாம் ஏன் நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க, அது என்ன லேடிஸ்க்கு அப்புறம் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியலையே. புரிஞ்சோத்தமா தீபம் போட சொல்லுவாங்க. தீபம் போட சொல்றது உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல? இல்லை. ஆனா நான் தீபம் போடுவேன். அப்படித்தான். ஏன் செய்றீங்க மாமியாருக்காக? இல்ல என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அதை விட சரி அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம சங்கடப்படுத்தாம ஏன் வயசானவங்க, அதனால அவங்க சந்தோஷத்துக்காக செஞ்சிருவோம் அப்படின்ட்டு செஞ்சிருவோம். தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை தம்மத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து அவங்க ரொம்ப பாசமா இருக்காங்க. பையனை விட எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தோசை போட்டு கொடுக்குறாங்க. என்னது இது? தட்டு தோசை வைடி. கல் இருக்கு, மாவு இல்ல.
அவங்களோட சந்தோஷம் சாமி பக்தின்னு தெரிஞ்சிடுச்சு சார். சரி. இப்ப நம்ம அம்மாக்கு பிடிச்சா அதை செய்ய மாட்டோமா? இப்ப ஒரு ஆப்பிள் பிடிச்சிருக்கு வாங்கி தர மாட்டோமா? இருக்கட்டும் அத்தை. என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? உங்கள் பக்தி இருக்கட்டும், ஆனால் அது பக்தியாக அவளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களை அதிகாரமாக அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த கார்த்திகை நாள் ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சில தடங்களையாவது தக்க வச்சுக்கோங்க. அது அழகுக்காகவோ அல்லது பக்திக்காகவோ